அதில் வந்து சாமி கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் பால் குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நல்லா கோலகலமாக டான்ஸ் செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி தம்பி பாப்பாவுக்கு வீட்டழைப்பு சபரிமலைக்கு இருந்ததுனால என்னால் போக முடியல. ஸோ டைரெக்டாக இங்கே வந்து கோவில்கிட்ட வந்து பார்க்கலான்றதுக்காண்டி வந்தேன். இப்போ தான் அவங்களுக்கு 2 o'clock வந்து இருமுடி கட்டுவாங்க. மார்னிங் வந்து வீட்டழைப்பு போயிருக்கு. ஸோ இது புண்ணியதானமெல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டுக்கு தான் குண்டம் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் ஆகிட்டுருக்கு. கலசங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளவுஸ் பீசஸ்ஸு இதுதான் வந்து கோவில். அங்கே நியூவாக வந்து சில சாமியோட காலுக்கு கீழே வந்து ஒரு கல்லாலான சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. அது வந்து இங்கே வண்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதை அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அபிஷேகம் செய்வாங்க. நிறைய பேருக்கு சாமி வந்திருக்கு. ஸோ நம்ம அங்கே பக்கம் போகலை, அதனால் இங்கேருந்தே பார்த்துட்ருக்கோம். நிறைய வந்து செலிப்ரேஷனாக பாருங்கள், நம்ம நாட்டோட பாரம்பரியம் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த சிலையெல்லாம் வடிச்சிருக்காங்க. தலையில் வந்து கரகம் வச்சு இது பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் பெண்கள் மாவிளக்கு எடுக்கிற மாதிரி, பம்பை அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய செலிப்ரிட்டிஸாக அழகழகாக வந்து சிலையெல்லாம் வடிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எங்கள் ஊர் பேர் வந்து அந்த கற்பூரம் கொளுத்துற ஸ்டாண்டுக்கு கீழே வந்து தெரியுது பாருங்கள், வால்நாம்பட்டு. இந்த சந்தோஷமான தருணங்களை உங்கள் கூட பகிர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி. நவகிரகங்கள் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு கலசத்துக்கிட்டையும் ஒவ்வொரு நவகிரகங்கள் வந்து வைப்பாங்க. பால் குடம் எடுத்துட்டு